ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய விபரீத மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பல்வேறு விதமான தாக்கங்கள் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசி கன்னி ராசியாக இருந்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிறையவே காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான யோகங்களும் நிறைய விதமான அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. கண்டக சனி நடந்தாலும் இந்த கண்டக சனியாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது கன்னிராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம், எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும், அதே போல் உங்களுடைய குடும்ப நிலை என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து கன்னிராசினியர்களுக்கு நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு பொருளாதார லாபம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் லாபத்தில் வந்து அமருவதால் அற்புதமான லாபங்கள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் கன்னிராசினியர்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து ஒரு நிம்மதியான காலகட்டத்தை நிச்சயமா நீங்க வாழ்ந்து பார்க்கலாம். குடும்பத்தில் திருமண விஷயங்கள் நிச்சயமாக கைகூடி அமையுங்க. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல வர நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல முறையில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கள் சில நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. கன்னி ராசியில காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி விஷயத்துல பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதால் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். ஸோ கன்னிராசினியர்கள் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ஒரு வகையில நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டாகலாம். நல்ல கல்வி வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. வெளிநாட்டு தொழில்கள் நல்லபடியாக உங்களுக்கு அமையலாம். கம்யூனிகேஷன் துறையில பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கன்னிராசினியர்களுக்கு கிடைக்கலாம். இளைய சகோதரர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. புதிய வியாபார ஒப்பந்தங்களில் பார்க்கும் பொழுது கையெழுத்து விடக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகலாம். நிறைய முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். நாக தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கண்டகச்சனி இருந்தாலும் 10 குரு உச்சம் அடைவதால் அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இதனால கன்னிராசினியர்களுக்கு பட்டம் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார சுமைகள் உங்களுக்கு படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கன்னிராசினியர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் நிச்சயமாக அதிகரிக்கும். சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம்.
குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கன்னிராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருந்த நிலைமைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கிடும். இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் கன்னிராசினியர்கள் பல வகையில மன ரீதியான கஷ்டங்களை நிறையவே நீங்க அனுபவித்து வந்திருக்கலாம். ஆனா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீர்ந்து நிச்சயமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. காதல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இணைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் செய்யக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தவறுதலான தொடர்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு அனைத்து சுப காரியங்களையும் செய்து முடிக்க அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது கண்டகச்சனி உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஆண்டில் அற்புதமான யோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குரு 10ஆம் இடத்தில் இருப்பதால் கடந்த ஒரு வருடமாகவே கன்னிராசினியர்களுக்கு வேலை போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடந்திருக்கலாம். சில நேயர்களுக்கு பதவியில் இருந்து கீழே வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நடந்திருக்கலாம். அதாவது கன்னிராசினியர்கள் வேலை ரீதியாக நிறைய கஷ்டங்களையும் பண ரீதியாக நிறைய மாற்றங்களையும் நிச்சயமா நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க. ஸோ இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரு 11ஆம் இடத்தில் கேதுவில் வருவதால் வெளிநாட்டில் வேலை தேடக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடல் தாண்டி வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்கு நிச்சயமாக அமையலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதாவது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொழுதே அதை தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலிதானம். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வந்து விடுவதால் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்பப்ப நீங்க பார்த்து கொள்வது உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். காதல் செய்யக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயத்துல சிறு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய காதல் விஷயத்துல நீங்க கவனமாக நடந்து கொள்வது முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். காதல் திருமணத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக திருமண விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருப்பது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இதனால கன்னிராசினியர்கள் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். கெரியர் படிப்பில் கவனம் செலுத்துவது ஒரு சில கன்னிராசினியர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். திருமண விஷயத்தை ஒத்தி வைப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்க்கும் பொழுது கன்னிராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாங்க. அதாவது இதுவரை இல்லாத நிம்மதி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசினியர்கள் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா குல தெய்வ வழிபாடை மேற்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய குல தெய்வ வழிபாடை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். குல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. குல தெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதமும் அருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் முறியடித்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி செய்தாலும் குல தெய்வ கோவிலுக்கு சென்ற பிறகு அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு கன்னிராசினியர்கள் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை தோன்று வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னிராசினியர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.